தமிழ் சினிமாவின் மூத்த நடிகரான ராஜேஷ் கடந்த சில நாட்களாக உடல் நலம் பாதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் சென்னை ராமாபுரத்தில் உள்ள இல்லத்தில் நேற்று காலை 8:15 மணிக்கு ராஜேஷுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதால் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். ஆனால் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே அவரது உயிர் பிரிந்தது. தனது திருமண நிச்சயதார்த்த பணிகளில் ஆர்வத்துடன் இருந்தவர் அதனை காணாமல் சென்று விட்டதாக அவரது மகனும் அறிமுக நடிகருமான தீபக் கண்ணீருடன் குறிப்பிட்டார். ஸ்ட்ரெச்சரில் ஏற்றுறப்ப என் கையை பிடிச்சி இப்படியே ஒரு முத்தம் கொடுத்தார் எனக்கு. இது கடவுள் எப்படி அவருக்கு தெளிவுபடுத்தினார் முத்தம் கொடுத்து என்ன அப்போ வரைக்கும் உயிர் இருந்துச்சு. தூக்கி ஆம்புலன்ஸில் ஏற்றி அந்த ஆம்புலன்ஸில் நான் தலையை அட்ஜஸ்ட் பண்ண அந்த பெட்டில் அந்த மேலே தூக்கி படுக்க வைக்கிறதுக்கு என்னுடைய இந்த கையிலே உயிர் போயிடுச்சு. நான் ஆக்சுவலி 6th என்கேஜ்மெண்ட் மாதிரி பிளான் பண்ணாங்க. எல்லாம் சொந்தக்காரங்க எல்லாம் நாங்கள் அதுதான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். தனது சகோதரர் உடல் நலத்தில் அலட்சியமாக இருந்து விட்டதாக அவரது இளைய சகோதரர் சத்யன் வேதனை தெரிவித்தார். அவர் சித்தா தெரிஞ்சவர், வைத்தியம் தெரிஞ்சவர். ஃபோன் பண்ணார், என்னையா சுகமும் இல்லையா, எனக்கு டாக்டர்கிட்ட போகலாம், நான் வர்றேன், என்ன வந்துட்டார். அவர் பேச்சில் பிடிச்சா அவரோட பேசிக்கிட்டே இருந்துட்டார். இல்லாட்டி அவர் போயிருந்திருப்பார் ஆஸ்பத்திரிக்கு. சின்ன விஷயத்தையும் அலட்சியப்படுத்தக்கூடாது, ஹெல்த் பொறுத்தளவு தான். நடிகர் ராஜேஷின் உடல் ராமபுரத்தில் உள்ளவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. மறைந்த ராஜேஷின் உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தியதோடு அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் ஏவ வேலு, கே.என். நேரு ஆகியோரும் அஞ்சலி செலுத்தினர். இதே போன்ற அமைச்சர் சாமிநாதன், விசிக தலைவர் திருமாவளவன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், விஜயகாந்தின் இளைய மகன் சண்முக பாண்டியன், தேமுதிக பொருளாளர் எல்.கே. சுதீஷ் ஆகியோரும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். இசையமைப்பாளர் இளையராஜா, கவிஞர் வைரமுத்து, நடிகர்கள் தியாகராஜன், சத்யராஜ், பார்த்திபன், பாஸ்கர், பசுபதி, நடிகைகள் கே.ஆர். விஜயா, வடிவுக்கரசி, இயக்குனர் சீனு ராமசாமி உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். அவர்கிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் பதில் கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவில் படித்தவர், ரொம்ப வெரி இன்ஃபர்மேட்டிவ். எந்த தகவல் வேணாலும் அவர்கிட்ட ஒரு கூகுள் மாதிரி ராஜேஷ் சார் கிட்ட கேட்டோம்னா தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நண்பர். இந்த மாதிரி ஒரு திடீர்னு ஒரு முடிவு வந்தது ரொம்ப மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குது. ராஜேஷ் மறைவை ஒட்டி ஆளுநர் ஆர்.என். ரவி, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, நடிகர்கள் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். நடிகர் ராஜேஷின் மகள் வெளிநாட்டில் உள்ளார். இதனால் அவர் வந்த பின்னர் நாளை மறுநாள் காலை 11 மணிக்கு இறுதிச் சடங்கு நடைபெறும் என்றும் குடும்பத்தினர் அறிவித்துள்ளனர். இதையொட்டி ராஜேஷின் உடல் போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு எம்பார்மிங் செய்யப்பட்டு மீண்டும் அவரது இல்லத்திற்கு எடுத்து வரப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் 1949 ஆண்டில் பிறந்த ராஜேஷ் 1974 ஆண்டில் அவள் ஒரு தொடர்கதை படத்தில் சிறிய கதாபாத்திரம் மூலம் தமிழ் திரைத்துறையில் கால் பதித்தார். கன்னி பருவத்திலே படத்தில் கதாநாயகனாக அறிமுகமான ராஜேஷ் அச்சமில்லை அச்சமில்லை, தனிக்காட்டு ராஜா, பயணங்கள் முடிவதில்லை உள்ளிட்ட 150க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். ராஜேஷின் மறைவு திரையுலகினர் ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.